அம்மாச்சி வைத்தியம். இன்று சளி, ஜுரம், இருமல், தொண்டை கம்மல், திருப்பி தொண்டைக்கட்டு, வறட்சி, தொண்டை வறட்சி, இவையெல்லாம் கரகரப்பு, இவைக்கெல்லாமே ஒரு அருமையான ஒரு மருந்து. அதற்கு முன் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இதை நாங்கள் பழமையை நாங்கள் வெளியிடுறோம். ஆனால் நீங்கள் அதை காதில் வாங்காமையே நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இங்கிலீஷ் மருந்தையே நீங்கள் இது பண்ணுவீங்க. இதை சாப்பிட்டு பாருங்கள். இதோட ரிசல்ட் என்னன்னு நீங்கள் அதை பாருங்கள். இது என்னன்னு முதல்ல வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடையில் அரிசி திப்பிலின்னு கேளுங்க. அரிசி திப்பிலி அப்படின்னு கேட்டு அதை வாங்கி, அது மிளகு, சுக்கு மூணுமே நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணி அதை ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிறகு ஒரு அரை ஸ்பூன் எடுத்து தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்டு காலை மாலை 2 வேளையும் சாப்பிட்டு வந்தால் எப்படியாப்பட்ட சளி, ஜுரம், இந்த தலைபாரம், அப்புறம் ஆஸ்மா, இந்த எல்லா பிரச்சனையுமே இதில் சளி பொறுத்தவரையிலும் நம்ம தொண்டையில் என்னென்ன பாதிப்புங்க அத்தனையுமே நிவாரணம் ஆகும். அதோட பாதி பேர் குரலே பேச முடியாமல் கட்டி கட்டி பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாமே இந்த நல்லா நம்ம திப்பிலி எடுத்து வறுத்துடணும். வறுத்து நல்லா அதை வறுத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நல்லா பொடி பண்ணிடுங்க. பொடி பண்ணி அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் தேன் நல்லா குழச்சி அழகாக 1 ஸ்பூன் தேனை வச்சுக்கோங்க. நல்லா குழப்பிடுங்க. குழச்சி அதை சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக தொண்டைக்கட்டெல்லாம் அப்படியே பறந்து போயிடும். குரல் நல்லா எப்போதும் பேசணும், நல்லா நார்மல் குரலாக வந்துடும். அதை நீங்கள் ரெகுலர் பண்ணி ஒரு 3 வேளை சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா எப்படி அப்படி தொண்டைக்கட்டும் சரியாயிடும், தொண்டை வறட்சி சரியாயிடும். அதோட ஆஸ்மா பிரச்சனைகளுக்கான நல்லது. இது சுக்கு, மிளகு, திப்பிலி 3 கலந்து சாப்பிட்டா அதை செஞ்சு பாருங்கள். அதோட ரிசல்ட் என்னான்னு தெரியும். பிறகு நீங்கள் ஆஸ்பத்திரி பக்கம் கூட போக மாட்டீங்க. இதெல்லாம் சின்ன ஒரு சளி, ஜுரம்னா ஒரு சின்னது. அதுக்கெல்லாம் நம்ம ஆஸ்பத்திரி போகணும்னு தேவையில்லை. இதை சாப்பிட்டு பாருங்கள். பலனடைஞ்சு பிறகு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.